வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களை பார்த்து நீ ஒரு கோழை அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கிறார் இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். யாரு கோழை? வாஞ்சிநாதன் அவர்கள் கோழையா? கொக்கோ கோலாவுடைய அந்த போராட்டம், தாமிரபரணியில தண்ணி எடுக்கக்கூடாதுன்ற போராட்டம் நடந்துச்சே, அந்த போராட்டத்தில் முன்னின்று செயல்பட்டவர் தான் இந்த வாஞ்சிநாதன் அவர்கள். அதே போல கூடங்குளம் போராட்டத்தில் துப்பாக்கி சூடுலாம் நடந்த போது தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த போராட்டத்து களத்தில் நின்றவர் தான் வாஞ்சிநாதன் அவர்கள். தாது மணல் கொள்ளை, வைகுண்டராஜன் தாது மணல் கொள்ளையை செய்கிறார் அப்படின்றத உயிரை பணயம் வைத்து அந்த இடத்துக்குள்ளேயே போய் ரகசியமாக வீடியோ காட்சிகளை எல்லாம் எடுத்து அதை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தியவர் தான் இந்த வாஞ்சிநாதன். அம்பலப்படுத்தியதோடு நிக்கல, அதே தூத்துக்குடியில் தாது மணல் கொள்ளைக்கு எதிராக பொதுக்கூட்டத்தை இவரே தலைமை தாங்கி நடத்தினார். அந்த பொதுக்கூட்டத்தில் ஆயுதம் தாங்கியவர்கள் உள்ள நுழைஞ்ச போது கொஞ்சமும் பிசறல, அதே இடத்துல அசராம நின்றவர் தான் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன். வழக்கறிஞர் உரிமைக்காக போராடியதற்காக 2 ஆண்டு இவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு, பிராக்டிஸே பண்ணக்கூடாதுன்னு. அதை உடைச்சு வெளியே வந்தவர் தான் இந்த வாஞ்சிநாதன் அவர்கள். தீட்சிதர்கள் விஷயத்துல ஆறுமுகசாமி ஓதுவார தமிழ்ல ஓத விட மாட்டாங்க அப்படின்றதுக்காக அவரை கைகோட்டாக தூக்கி கொண்டு அந்த மேடைக்கு, திருச்சிற்றம்பலம் மேடையில ஏற்றி அவரை பாட விட்டு அதற்காக சிறை சென்றவர் தான் இந்த வாஞ்சிநாதன் அவர்கள். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதற்காக அந்த வழக்கில் இன்று வரைக்கும் வாதாடி வரக்கூடியவர் தான் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள். அவர் கோழையா? யாருங்க கோலை?